எத்தனையோ கொழுக்கட்டை சாப்பிட்ருப்பீங்க. பனங்கிழங்குல கொழுக்கட்டை சாப்பிட்ருக்கீங்களா? அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அவிச்ச பனங்கிழங்கு 5 தோல் உரிச்சு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு பெரிய சைஸ் துண்டு தேங்காவை இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு வத்தல், 3 பல் பூண்டு. ஃபஸ்ட்டு வத்தல், ஜீரகம், மிளகு இது 3யும் லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் பூண்டும் தேங்காவையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பனங்கிழங்க இன்னும் குட்டியாக கட் பண்ணி 2 பேட்சஸாக சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. மாவு தயார். நம்ம 2 பேட்சஸாக அரைச்சதுனால இதை கொஞ்சமாக அப்படி கையிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். ஆக்சுவலாக எங்கள் தாத்தாவுக்கு பனங்கிழங்கு கடித்து சாப்பிட முடியாது. ஸோ அவங்க இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே உரலில் ஆட் பண்ணி நல்லா இடித்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது எங்களுக்கும் டேஸ்டிங் தருவாங்க. நாங்கள் காரமாக ஃபீல் பண்ணால் கொஞ்சம் சுகர் கூட ஆட் பண்ணிப்போம். உங்களுக்கு சுகர் தேவையில்லை அப்படின்னா ஒரு பல் பூண்டு, 2 மிளகு இதெல்லாம் குறைச்சிட்டு கொழுக்கட்டை செய்யுங்க. வெறுமனே பனங்கிழங்கு அவிச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படியும் செய்யலாம்.